வாழ்க்கையில ஒரு முறையாவது போக வேண்டிய சிவன் கோவில்கள் என்னென்ன தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பகுதிகளா இயற்கை இறைசக்திய பூமியில நிலைநிறுத்தி இருக்கு. பிறந்து வாழ்ந்து மறையும் காலகட்டத்தில் இந்த 5 பெரும் சக்திகள் தான் வாழ்வாதாரமாய் இருக்கு. இதை பற்றி தெளிவாகவும் நுட்பமாகவும் உணர்ந்த நம் முன்னோர்கள் ஒவ்வொரு சக்தியின் பெயராலும் ஒரு தளத்தை ஏற்படுத்தி வழிபாடு செஞ்சாங்க. அதுதான் சக்தி வாய்ந்த பஞ்சபூத சிவன் ஸ்தலங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீங்க எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவுல இந்த பஞ்சபூத கோவில்களோட சிறப்புகளையும் அங்க போனா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல நாம இப்ப முழு அமைதியோட அசைவில்லாம இருக்கிற ஆகாயம்ங்கிற பஞ்சபூதத்துக்கான தலம் பத்தி தான் பார்க்க போறோம். பஞ்சபூத தலங்கள்ல ஆகாயம் முதல்ல தோன்றுச்சு. அந்த வகையில பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமா சிதம்பரம் இருக்குதுன்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. சிவபெருமானோட பஞ்சபூத தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தலங்களை வழிபட விரும்புறவங்க சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருந்து தொடங்கினா நல்லதுங்கிறது ஐதீகம். இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் கடலூர் மாவட்டத்துல இருக்கு. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாவே கட்டப்பட்டதா நம்புறாங்க. இந்த கோயில் 51 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. சிதம்பரம் கோயிலுக்குள்ள போனதும் எந்த பிரகாரத்துக்கு எப்படி போறது, முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது, இது மாதிரி குழப்பம் வந்துடும். அந்த அளவுக்கு பெரிய கோயில். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3 பெருமைகளையும் சிதம்பரம் கொண்டதா இருக்கு. இறைவன் இந்த தலத்துல நடராஜர் என்ற உருவமாகவும் ஆகாயம்ங்கிற அருவமாகவும் ஆதிமூலநாதர்ங்கிற உருவமாகவும் காட்சி தர்றாரு. இந்த தலத்தின் மூலவர் ஆதிமூலநாதர், தாயார் சிவகாம சுந்தரி. இந்த தலத்தின் தல விருட்சம் தில்லைமரம். தீர்த்தமா சிவகங்கை தீர்த்தம், பரமானந்த கூபம், வியாக்கரபாத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், நாகசேரி, பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் தீர்த்தங்களும் இருக்கு. சிவகங்கை தீர்த்த குளம் 4 பக்கமும் நல்ல படிக்கட்டுகளோட அமைச்சிருக்காங்க. இது போல தமிழகத்துல வேற எந்த கோயில்லையும் இல்லை. சிவகங்கை தீர்த்த குளம் பக்கத்துல ஒரு சின்ன தூண் நட்டிருப்பாங்க. அங்கிருந்து பார்த்தா 4 ராஜ கோபுரங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்ய முடியும். முதல்ல தல வரலாற பார்க்கலாம். வசிஷ்ட மாமுனிவரோட உறவினரான மத்தியந்தர்ங்கிற முனிவருக்கு மழன்னு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கணும்னா தில்லைவன காட்டுல இருக்க சுயம்புலிங்கத்தை கும்பிட சொல்லி முனிவர் சொன்னாரு. அப்புறம் மழன் தில்லைவனம் வந்து அங்க இருக்க லிங்கத்துக்கு தினமும் பூஜை செஞ்சாரு. பூஜைக்கு தேவையான பூக்களை பொழுது விடிஞ்ச பின்னாடி எடுத்தா தன்னோட பூஜை தவம் செய்ய நேரமாகுது. பூக்கள்ல இருக்க தேனை வண்டுகள் குடிச்சிருது. அதனால இந்த மலர்கள் பூஜைக்கு ஏற்றது இல்லைன்னு நினைச்சு மன வருத்தத்தோட ஒவ்வொரு நாளும் பூவை எடுத்து பூஜை செய்யறாரு. இந்த குறைய சாமி கிட்ட சொல்றாரு. பொழுது விடியறதுக்கு முன்னாடி பூ பறிக்க இருட்டுல பூ தெரியல. பொழுது விடிஞ்சிட்டா பூவில் இருக்கும் தேனை வண்டு குடிச்சு பூவை எச்சில் பண்ணிருதுன்னு வருத்தப்பட்டாரு. உடனே சாமி மரங்கள்ல ஏறுறதுக்கு வசதியா வழுக்காம இருக்க புலியினுடைய கை கால்களையும் இருட்டுல நல்லா கண் தெரியற மாதிரி கண் பார்வையையும் உனக்கு கொடுத்தோம்னு சொல்றாரு. அப்புறம் புலி கை கால்களை பெற்றதால உன் பெயர் வியாக்கரபாதர்னு சொன்னாரு. மழன் ரொம்ப மகிழ்ச்சியோட தினமும் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தாருன்னு தல வரலாற்று குறிப்பு சொல்லுது. அடுத்து மாணிக்க வாசகருங்கிற சிவபக்தரோட பாடல்களை மாணிக்க வாசகர் பாட பாட சிவபெருமானே வேதியர் வடிவில் வந்து மாணிக்க வாசகரின் திருவாசகத்தை தனது கையாலேயே எழுதி கொடுத்து திருவாத ஊரார் கூற திருச்சிற்றம்பலம் உடையான்னு எழுதியதுன்னு கையெழுத்து போட்டு மறைஞ்சிட்டாரு. அதற்கப்புறம்தான் எழுதியது இறைவன்னு மாணிக்க வாசகர் புரிஞ்சுக்கிட்டாரு. மாணிக்க வாசகரின் வரிகள் சிவபெருமானோட இதயத்தை தொட்டதாலோ என்னவோ நம்ம அத்தனை நெஞ்சங்களையும் அன்பிற்கு உருக செய்யுது. சைவ திருத்தலங்கள்ல முதல் தலம் தில்லை நடராஜர் தலம் தான். இத பார்த்தாலே முக்தி கிடைக்குங்கிறது ஐதீகம். இந்த கோவில பூலோக கைலாயம்னு சொல்றாங்க. முன்காலத்துல இந்த தலம் பாண்டியர்கள், சோழர், பல்லவர், விஜயநகர அரசுகளால புனரமைக்கப்பட்டு வந்ததோடு மட்டுமல்லாம இந்த அரசுகள் இந்த தலத்துக்கு மானியங்களும் கொடுத்திருக்காங்க. சிதம்பரம் கோவில் திருமூலர், பதஞ்சலி, வியாக்கரபாதர் ஆகிய முனிவர்களால வணங்கப்பட்டிருக்கு.
275 பாடல் பெற்ற சிவ தலங்கள்ல முதல் முக்கிய இடம் வகிக்கும் தலம் இதுதான். திருவாசக தலங்கள்ல ஒன்னாகவும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்கள்ல ஒன்னாவும் விளங்குது. திருமூலர் தனது திருமந்திரம்ங்கிற நூல்ல இந்த கோயிலை புகழ்ந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த தலத்தை அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் நால்வரும் புகழ்ந்து பாடியிருக்காங்க. தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல சோழ நாடு காவிரி வடகரை தலங்கள்ல ஒன்னா விளங்குது. இங்கே இருக்கிற சக்தி நிலைய அப்படியே நிலைநிறுத்துறதுக்காக பதஞ்சலி முனிவரால சொல்லி கொடுக்கப்பட்டு பரம்பரையா பராமரிக்கிறவங்க தான் தில்லைவாழ் அந்தணர்கள். அப்புறம் 2ஆம் குலோத்துங்க சோழன் கட்டளைப்படி 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை சேக்கிலார் பெருமான் தில்லை நடராஜர் கோவில்ல தான் எழுதினாரு. இங்கே இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்துல தான் நாயன்மார்களின் வரலாறு இயற்றப்பட்டு இருக்கு. தமிழ் மொழியை மட்டும் இல்லாம தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாத்த சிறப்பும் சிதம்பரம் கோயிலுக்கு உண்டு. 63 நாயன்மார்களின் வரலாறு மட்டும் சிதம்பரம் கோயில்ல பாதுகாப்பா வைக்கப்படாம இருந்திருந்தா 63 நாயன்மார்கள் பற்றிய குறிப்புகள் நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும். தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒதுக்கிய காலத்திலையும் சிவன் மீது கொண்ட உண்மையான பக்தியால நந்தனார் சர்வ மரியாதையோட கோயிலுக்குள்ள போய் நடராஜரோட ஐக்கியமானாரு. சிதம்பரம் கோயிலுக்குள்ள திருமுறைகள் இருக்குதுன்னு உலகுக்கு சொன்னவர் பொல்லா பிள்ளையார். அதனால பிள்ளையார மூத்த நாயனார்னு சொல்றாங்க. திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரின் குருபூஜை பெரிய திருவிழா போல இந்த தலத்துல கொண்டாடப்படுது. திருநீலகண்ட நாயனார் அவதார தலம் இதுதான். மாணிக்க வாசகர் மட்டும் இல்லாம நந்தனார், கணம்புள்ளர், திருநீலகண்ட குயவனார் ஆகியோரும் தில்லையில முக்தி பெற்றாங்க. சிதம்பரத்துல நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க. இத சிற்சபைன்னு சொல்லுவாங்க. இந்த தலத்து பெருமானுக்கு சபாநாயகர், கூத்தப்பெருமான், நடராஜர், விடங்கர், மேரு விடங்கர், தட்சிணமேரு விடங்கர், பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம்னு சிறப்பு பெயர்கள் உண்டு. பொன் பிளஸ் அம்பலம் பொன்னம்பலம். அம்பலம்னா சபை. பொன்னாளாகிய சபையில நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால அவருக்கு பொன்னம்பலம்னு பேர் ஏற்பட்டுச்சு. சிதம்பரத்துல சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளும் கோவில் கொண்டிருப்பாங்க. இந்த கோவில்ல மட்டும்தான் ஒரே இடத்துல நின்னபடி சிவன், விஷ்ணு 2 பேரையும் தரிசனம் செய்ய முடியும். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் வடிவத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்துல திருமூலட்டானர் கோவில், பொன்னம்பலம்னு சொல்லப்படுற சிற்றம்பலம் கோவில் ஆகிய 2 இடங்கள்ல இறைவனும் இறைவியும் எழுந்தருளி இருக்காங்க. சிதம்பரம் நடராஜரோட வடிவம் சிவசக்தி ஐக்கியமான உருவமா கருதப்படுது. அதாவது அர்த்தநாரீஸ்வர தன்மை உடையவர். வலப்பக்கத்துல சிவனும் இடப்பக்கத்துல சக்தியும் சேர்ந்திருக்காங்க. அதனால அன்னை சிவகாமி இல்லாமலும் நாம நடராஜ பெருமான தரிசனம் செய்யலாம். சிதம்பரம் நடராஜருக்கு தினமும் 6 கால பூஜை நடத்தப்படுது. உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் அர்த்த ஜாமத்துல இந்த தலத்துக்கு வர்றதா ஐதீகம். அதனால இந்த தலத்துக்கு மட்டும் அர்த்த ஜாம பூஜை தாமதமா நடத்தப்படுது. சிதம்பரத்துல அதிகாலை தரிசனம் தான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சிதம்பரம் நகரத்துக்கு புராண காலத்துல நிறைய பெயர்கள் இருந்திருக்கு. அதுல தில்லை, பெரும்பற்ற புலியூர், தில்லை வனம்னு பல பெயர்கள்ல அழைக்கப்பட்டிருக்கு. தில்லை மரம் நிறைந்த வனமா இருந்ததால தில்லைன்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த ஊர் திருச்சிற்றம்பலம்னு அழைக்கப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்ங்கிறது மருவி சிதம்பரம்னு ஆகியிருக்கு. இந்திய கோயில்கள்லேயே தங்க கூரை வேயப்பட்ட முதல் கோயில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில்னு நம்பப்படுது. சோழர் ஆட்சி காலத்துல 1ஆம் பராந்தக மன்னன் இந்த அரும் பெரும் காரியத்தை செஞ்சு முடிச்சாரு. அவரோட முயற்சியால தில்லை நடராஜர் கோவிலுக்கு தங்க கூரை கிடைச்சது. மனித உடலின் அமைப்புல நடராஜர் சன்னதி அமைஞ்சிருக்கு. அதை பார்க்கலாம். மனிதரின் உடம்பும் கோவிலுங்கிறத விளக்கும் வகையில சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைஞ்சிருக்கு. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்னு 5 சுற்றுகளை கொண்டது. அதுபோல கோவில்ல 5 பிரகாரங்கள் இருக்கு. மனித உடலின் இதய பகுதி உடலின் 2 பக்கங்களை இணைப்பது போல இதய பகுதியா சிதம்பரம் கோயில் இருக்கு. நடராஜ பெருமானுக்குரிய விமானம் கூட இதய வடிவத்துல தான் அமைஞ்சிருக்கு. உலகத்துல எத்தனையோ சிவன் கோயில்கள் இருக்குது. எல்லா கோவில்கள்லையும் சிவலிங்கமே கோயிலின் மூலவரா இருக்கும். ஆனா சிதம்பரம் கோவில் மட்டும் விதிவிலக்கு. சிவபெருமான் மனித உருவத்துல நடனமாடிய காட்சியில் இருக்க உலகின் ஒரே கோவில் இதுதான். நடன கலைகளோட தந்தையான சிவபெருமான் நடனமாடும் தோற்றம் நடராஜர்னு அழைக்கப்படுது.
பொதுவாகவே பரதநாட்டியம் ஆடுறவங்க தில்லை நடராஜரை வணங்கின பின்னாடி தான் ஆடுவாங்க. அவரே இந்த கலையின் கடவுளாக போற்றப்படுறாரு. இவரோட நடன அசைவுகளில் இருந்து தான் பரதநாட்டியம்ங்கிற கலை பிறந்ததா நம்பப்படுது. இந்த கோயிலோட சிற்பங்கள் எல்லாமே பரதக்கலையின் முத்திரைகளை வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். நடராஜருக்காக இந்த கோயிலில் நாட்டியாஞ்சலிங்கிற நாட்டிய விழா ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக கொண்டாடப்படுது. உலகின் பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலும் கலைஞர்கள் தங்களுடைய நாட்டியத்தை இங்கே அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க இங்கே வந்து நாட்டியார்ப்பணம் செய்யறத மிகப்பெரிய பாக்கியமாகவே நினைக்கிறாங்க. அடுத்து சிதம்பர ரகசியத்தை பார்க்கலாம். நம்ம ஊரில் ஒரு சொல் வழக்கு இருக்குது. அப்படி என்ன சிதம்பர ரகசியம் பேசுகிறேன்னு சொல்கிறத கேட்குறோம். அப்படி அந்த சிதம்பர ரகசியத்தில் என்ன இருக்குது? நடராஜர் சந்நிதிக்கு பக்கத்தில் சிதம்பர ரகசிய பீடம் இருக்குது. சிற்சபையில் சபாநாயகருக்கு வலப்பக்கத்தில் ஒரு சின்ன வாசல் இருக்கும். இது திருவம்பல சக்கரம், அன்னாஹர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க. இது திஸ்கரணிங்கிற நீல வஸ்திர திரையால மூடப்பட்டிருக்கும். திரையை விளக்கும் போது ஆரத்தி காட்டுவாங்க. பரிபூர்ணமான வெட்ட வெளிதான் சிதம்பர ரகசியம். இந்த வாசல்ல உள்ள திரை விளக்கப்பட்டு ஆரத்தி காட்டுறப்ப அங்க சிலையோ வேற காட்சிகளோ நம்ம கண்ணுக்கு தெரியாது. தங்கத்தால செய்யப்பட்ட வில்வத்தள மாலை ஒன்று தொங்குற காட்சி மட்டும்தான் தெரியும். இதோட ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில முடிவும் முதலும் இல்லாது இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. வெட்ட வெளியில அவனை உணரத்தான் முடியுங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக்கிட்டு திட சங்கல்பத்தோட ஒருத்தன் தரிசனம் செய்தா நினைத்தது நினைத்தபடி பலன் கிடைக்கும். ஆனா எந்த பலனையும் நினைக்காம தரிசனம் செய்தா ஜென்ம விமோச்சனம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. இதைத்தான் பார்த்தாலே முக்தி தரும் தில்லைன்னு சொல்றாங்க. சிதம்பர ரகசியத்தின் விளக்கத்தை பார்க்கலாம். இது மனக்கண்ணால தரிசிக்க வேண்டிய ஒண்ணு. அதாவது திரை என்பது மாயை. திரையை விளக்கினா ஒளி தெரியும். அதுபோல நம்ம மனசுல உள்ள மாயை விலகினா ஞானம் பிறக்குங்கிறது தான் இதோட விளக்கம். இந்த அருவ நிலைதான் இங்கு மூலஸ்தானம். அருவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவிழா இருக்கிறாங்கிறத உணர்த்துறது தான் இந்த வெட்டவெளி. அதனால சிதம்பரம் ஆகாய தலமா போற்றி வணங்கப்படுது. இந்த தலம் பூலோக கைலாயம். பார்த்தாலே முக்தி கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலத்துக்கு ஒரு முறையாவது எல்லாரும் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. காசி யாத்திரை, கைலாஷ் யாத்திரை போயிருக்கீங்களா? இந்த ரெண்டுக்கும் போன பலன் நான் சொல்ற ஒரு கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த கோயில் தெரியுமா? நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான பஞ்சபூத கூறுகள்ல ஒன்னா இருக்கிற காற்றுக்கு உரிய கோயில் ஸ்ரீ காளஹஸ்தி பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம உடம்புல பஞ்சபூத கூறுகள்ல காற்றோட இயல்பை கொண்ட அசைவு, சுருக்கம், விரிவு இந்த கூறுகளுக்கு இந்த கோயில்ல வழிபடலாம். பண்டைய தமிழ் ஆதாரங்களின்படி ஸ்ரீ காளஹஸ்தி 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் திருப்பதியிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கு. ஆந்திராவின் முக்கியமான கோவில்கள்ல ஸ்ரீ காளஹஸ்தி ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா கருதப்படுது. சொர்ணமுகி நதிக்கரையில் அமைந்த சைவ சமய நெறிகளை பின்பற்றக்கூடிய மிக பழமையான கோவில். இந்த கோவில் தென்னாட்டின் கைலாசம்னு காசின்னு அழைக்கப்படுது. ஸ்ரீ காளஹஸ்தி பஞ்சபூத தலங்கள்ல ஒன்றான வாயு தலமா திகழுது. அங்குள்ள காத்துல தெய்வீக சக்தியும் துடிப்பான ஆற்றலும் அதிகமா இருக்கு. லிங்க வழிபாடு எப்படி வந்தது? இந்த கோயிலுக்கு காளஹஸ்தின்னு எப்படி பேர் வந்தது? கோயிலோட வரலாறு, இந்த கோயிலை ஏன் தென்கைலாயம்னு சொல்றோம், எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல லிங்க வழிபாடு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். உலக தோற்றத்தின் ஆரம்ப காலத்துல வாயு பகவான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா கற்பூர லிங்கத்தை ஏற்படுத்தி அதன் முன்னாடி தவம் செஞ்சுக்கிட்டு வந்தார். அதனால மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் வாயு பகவான் முன்னாடி காட்சி கொடுத்து, வாயு பகவானே, ஓரிடத்தில் இருக்கும் தன்மை இல்லாத நீ 1000 ஆண்டுகள் சின்ன நகர்வு கூட இல்லாம ஒரே இடத்துல தவம் செய்ததால 3 வரங்கள் தர்றேன்னு சிவபெருமான் சொன்னாரு. வாயு பகவான் தான் உலகம் முழுவதும் நிறைஞ்சு இருக்கணும், ஒவ்வொரு உயிரோட அந்தராத்மாவா விளங்கணும், நான் வழிபட்ட கற்பூர லிங்கம் என்னுடைய பெயராலேயே விளங்கணும்னு கேட்டாரு. சிவபெருமானும் 3 வரங்களையும் கொடுத்துட்டாரு. அதனால வாயு பகவான் இல்லாம உயிர்கள் இயங்க முடியாதுங்கிற நிலை ஏற்பட்டுச்சு. இதற்கப்புறம்தான் 14 லோகங்கள்லயும் லிங்க வழிபாடு தொடங்குச்சு. வாயு பகவானுக்கு என ஏற்பட்ட முதல் கோயில் இதுங்கிற தனித்தன்மைய இந்த கோயில் பெறப்பட்டிருக்கு.
ஸ்ரீ காளஹஸ்தி ஏன் தென்கைலாயம்னு அழைக்கப்படுதுன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்துல ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு போட்டி வந்தது. தம்மில் யார் பெரியவன் என்ற போட்டி. ஆதிசேஷன் வாயு தேவனிடம் சொன்னாரு, வாயு தேவனே, நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால சுற்றி இறுக்கி மூடிக்கொள்வேன். நீ உன்னுடைய பலத்தால் மலை சிகரங்களை பெயர் தெரிந்தால் நீ பெரியவன் என்பதை ஒப்புக்கொள்வேன்னு சொன்னாரு. போட்டி தொடங்குச்சு. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளாலும் உடம்பாலும் வாளாலும் கைலை மலையை இறுக்கி மூடி மலையே தெரியாதபடி மறைச்சிட்டாரு. வாயுதேவன் பழங்கொண்ட மட்டும் காற்ற வீசி பார்த்தாரு. அசைக்க முடியல. பல 100 ஆண்டுகளான பின்னாடி ஆதிசேஷன் லேசா அசைஞ்சாரு. அந்த நேரம் பார்த்து வாயு பகவான் தன்னோட பலத்தை காட்டினாரு. கைலையில் இருந்து 3 சிகரங்கள் பெயர்ந்து அவை தெற்கே வந்து விழுந்துச்சு. அந்த 3ல் ஒன்றுதான் திரிகாலத்தி மலைன்னு புராணங்கள் சொல்லுது. இந்த மலைக்கு இன்னொரு வரலாறும் இருக்கு. சிவன் பிரம்மா கிட்ட அழகான கைலாய மலையை உருவாக்க சொன்னதாகவும், அப்படி பிரம்மா உருவாக்கிக்கிட்டு இருக்கப்ப அதிலிருந்து உடைஞ்சு விழுந்த சின்ன துண்டு இந்தியாவுல தெற்கு பகுதியில விழுந்த இடம் காளஹஸ்தி. அதனாலதான் காளஹஸ்திய தென் கைலாயம்னு சொல்றாங்க. சிவனோட தலையில இருக்கிற கங்கை இந்த தலத்துல சொர்ணமுகிங்கிற பெயர்ல கோயிலை சுத்தி ஓடுது. மேலும் சாபம் பெற்ற இந்திரன், சந்திரன், மயூரன் உள்ளிட்ட பலரும் காளஹஸ்தியில உள்ள சொர்ணமுகி நதியில மூழ்கி சாப விமோச்சனம் பெற்றதா வரலாறு சொல்லுது. காளஹஸ்தின்னு எப்படி பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். சிலந்தினா ஸ்ரீ, பாம்புனா காலா, யானைனா அத்தி. இந்த 3 பேரும் மோட்சம் பெறதுக்காக இந்த ஊர்ல இருக்க சிவபெருமான வழிபட்டு வந்ததா புராணம் சொல்லுது. சிலந்தி, பாம்பு, யானை இந்த 3 வழிபட்டு முக்தி பெற்ற சிறப்புடைய தலம் இது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி காடா இருந்த இந்த பகுதியில ஒரு சுயம்புலிங்கம் இருந்தது. அந்த லிங்கம் வெயில் படாம மலையில நினையாம இருக்க தன்னோட உமிழ்நீர் கொண்டு சிலந்தி ஒண்ணு வளப்பின்னி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. வானத்திலிருந்து வந்த பெரும் இடியினால அந்த வலை பத்தி எரிஞ்சிச்சு. அதை பார்த்த சிலந்தி கவலையோட அந்த நெருப்புல விழுந்து உயிரை விட்டுருச்சு. இதை பார்த்த சிவபெருமான் சிலந்தியோட பக்திக்கு மெச்சி அதுக்கு மோட்சத்தை கொடுத்தாரு, தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. அதே போல பாம்பு ஒண்ணு தன்னோட மாணிக்க கற்களை கக்கி அர்ச்சனை செஞ்சு சிவனை வழிபட்டுக்கிட்டு வந்துச்சு. அதே சமயம் யானை ஒண்ணு தினமும் ஆத்துல இருந்து தன்னோட தும்பிக்கை மூலமா தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வில்வ இலைகளை போட்டு சிவனை வழிபட்டுச்சு. அந்த மாதிரி வழிபடும் போது சிவன் மீது இருந்த ரத்தன கற்கள் கீழே விழுந்து உடையிறது வழக்கமா இருந்துச்சு. இப்படி செய்யறதால பாம்புக்கு கோபம் வந்துருச்சு. யானையோட தும்பிக்கையில புகுந்துக்குச்சு. யானையால மூச்சு விட முடியாம வேதனை அடைஞ்ச யானை தும்பிக்கைய அங்கு இங்கு அடிக்க பாம்பு யானை ரெண்டுமே இறந்து போச்சு. சிவபெருமான் யானை பாம்பு ரெண்டுக்குமே முக்தி கொடுத்து தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. லிங்கத்துக்கு அணிவித்துள்ள தங்க கவசத்தை எடுத்துட்டு ஆரத்தி எடுக்கும் போது லிங்கத்தின் அடிப்பாகத்துல சிலந்தி வடிவத்தையும், நடுவுல யானையோட 2 தந்தங்களையும், மேற்புறத்தின் உச்சியில பாம்பு படம் எடுத்துள்ள வடிவத்தையும், வலது புறத்துல கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய ஒரு கண்ணின் வடுவையும் பார்க்கலாம். காளஹஸ்தி கோவில்ல திண்ணனாரோட சிலையையும் பார்க்கலாம். ஒரு சமயம் காட்டில் உள்ள லிங்கத்துக்கு அந்தனர் ஒருவர் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் காலையில வந்து பார்க்கும்போது சிவபெருமான் முன்னாடி பன்றிக்கறி படைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. கவலைப்பட்ட அந்தனர் கனவுல தோன்றிய சிவபெருமான், நாளை யார் இதை செய்கிறார் என்பதை மறைந்திருந்து பார் அப்படின்னு சொன்னாரு. அந்தனரும் அடுத்த நாள் தன்னுடைய பூஜையை முடிச்ச பிறகு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அந்த சமயம் அங்க வந்த வேடன் திண்ணன் தான் வேட்டையாடி கொண்டு வந்த மானை சிவலிங்கத்துக்கு படைச்சிட்டு தான் வாயில சொர்ணமுகி ஆத்துல இருந்து கொண்டு வந்த தண்ணிய அபிஷேகம் செஞ்சான். அந்த நேரத்துல லிங்கத்தோட ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வழியுது. தன்னோட கண்ணை பெயர்த்து எடுத்து லிங்கத்தோட கண்ணுல வைக்கிறான். ரத்தம் நின்றுச்சு. கொஞ்ச நேரத்துல அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வழியுது. அப்ப தன்னோட இன்னொரு கண்ணையும் பெயர்த்து லிங்கத்துக்கு வைக்க நினைக்கிறான். இன்னொரு கண்ணையும் பெயர்த்து எடுத்துட்டா எப்படி சிவபெருமானுக்கு வைக்கிறது? அடையாளத்துக்காக தன்னோட செருப்பணிந்த காலை அந்த கண்ணுல வச்சு அடுத்த கண்ணை பெயர்க்க போறான். அப்ப அவன் முன் தோன்றிய சிவபெருமான் அவனோட கைகளை பிடிச்சுக்கிட்டு, நில்லு கண்ணப்பா நில்லு, நில்லு கண்ணப்பா நில்லுன்னு 3 தடவை சொல்றாரு. திண்ணப்பனான வேடனை கண்ணப்பனா உலகிற்கு அடையாளப்படுத்தினாரு. அந்த காட்சியை பார்த்து நெகிழ்ந்து போன அந்தனர் வேடனோட பக்தியை பார்த்து பிரமிச்சு போயிட்டாரு.
எந்த தயக்கமும் பயமும் இல்லாம தன்னுடைய கண்ணையே தோண்டி வைத்த வேடனோட பக்தியை பார்த்து அந்தனர் ஆச்சரியப்பட்டாரு. பக்திக்கு மிஞ்சிய ஞானம் இல்லைன்னு அந்தனர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது கோவிலோட வரலாறா இருந்தாலும் சிவன் எனும் ஆதி யோகி நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து ஒண்ணுதான். சிலந்தியாகினும் நாகமாகினும் யானையாகினும் மனிதனாகினும் அவர்களின் பக்தி என்னும் இறைநிலை ஒரே குறிக்கோளை கொண்டது. தான் என்னும் நிலை மறந்து தன்னை தொலைத்து தியான நிலை எனும் ஞான நிலையை அடைபவரே உலகில் உயர்ந்தவர் என்னும் தத்துவமே இங்கு சிவனால் உலகிற்கு சொல்லப்பட்ட தத்துவம். சைவ கடவுளாக போற்றப்படும் சிவன் மாமிசத்தை ஏற்றுக்கொண்டதும் இறைவனை வேடன் ஒருவன் காலால் மிதிக்கும் வரலாற்றை உலகம் அறிய செய்வதும் உமிழ்நீரால் உருவாக்கப்பட்ட சிலந்தி வளையையும் நாகம் ஒன்று கக்கிய மாணிக்கத்தையும் யானை செய்த அபிஷேகத்தையும் சிவன் ஏற்றுக்கொண்டது அவர்களின் ஆத்மார்த்தமான பக்தி எனும் நிலையை உலகம் அறிந்து கொள்ளத்தான். இப்ப நம்ம கற்பூரலிங்கத்தை பத்தி பார்க்கலாம். வாயு பகவான் உருவாக்கியது கற்பூரலிங்கம். அதனால இங்க வரும் பக்தர்களுக்கு பச்சை கற்பூரத்தை பன்னீர் விட்டு அரைச்சு தீர்த்தமா சங்குல வச்சு அதையே பிரசாதமா பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க கோவில்ல பச்சை கற்பூர தீர்த்தம் ஏன் பிரதான பிரசாதமா கொடுக்கறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கும் ஆச்சரியமான பதில் தான் கிடைக்குது. பச்சை கற்பூர தீர்த்தம் சுவாச கோளாறுகளை குணப்படுத்தும். மேலும் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தும் தன்மை கொண்டது. காற்றுக்கான கோவில்ல நமது சுவாசம் தொடர்பான ஆரோக்கியத்துக்கு பிரசாதம் வழங்கப்படுதுங்கிறது அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட சிந்தனையா விளங்குது. காலத்தின் ஆதர் இருக்க கருவறை துளி கூட காத்து புக முடியாத அளவுக்கு கட்டமைப்பு கொண்டது. இது வாயு தளம்ங்கிறதுனால லிங்கத்தின் அருகே ஏற்றப்படும் விளக்கு காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு. இது ராகு கேது ஸ்தலமா இருக்கிறதுனால இங்கு கோவில வலம் வரும் முறை எதிர்வளமாவே, அதாவது அப்பிரதட்சணமாவே சுத்தி வரணும். கோவிலுக்கு பக்கத்துல இருக்க மண்டபம் மலையை வெட்டி உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு மணிகர்ணிகா கட்டம்னு பேரு. இங்கு பிரியும் உயிரானது வலது காதின் வழியாக காற்றில் கலக்கும்ங்கிறது நம்பப்பட்டு வரும் வரலாறா இருக்கு. காற்றுக்கான கோவில்ல மனித உடலை விட்டு பிரியும் உயிர் ஆத்மாவா காற்றில கலக்கும் அப்படின்றத எடுத்துரைக்கும் நம்பிக்கையும் ஒண்ணு சேர்றது ஆச்சரியமான விஷயம்தான். பஞ்சபூதங்கள்ல காத்துக்கான தத்துவத்தை பார்த்தோம். இப்ப இந்த ஆலயத்தின் சிறப்பை பார்க்கலாம். ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் தமிழர்களின் அழகிய கட்டடக்கலையை பெருமைப்படுத்துது. தென்பக்கம் காளத்தி மலையும் வடக்க துர்காம்பிகை மலையும் இருக்கு. மலையின் அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிறதால இந்த பிரம்மாண்டமான கோயில் பார்வையாளர்களின் கண்கொள்ளா காட்சியா அமைஞ்சிருக்கு. உலகம் முழுவதிலும் உள்ள பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில வசீகரிக்கும் கட்டடக்கலை அழகோட இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் எல்லா கோயில்கள்ல இருந்தும் தனிச்சு நிக்குது. இந்த கோவில் தென்னிந்திய கட்டடக்கலையை ஆராய்ச்சி செய்யறவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. 5ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் காலத்துல இந்த கோயிலோட உட்பிரகாரம் கட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகு 6 நூற்றாண்டுகள் கழிச்சு 11ஆம் நூற்றாண்டுல இந்த கோவிலோட வெளிப்பிரகாரம் ராஜேந்திர சோழனாலும் நூற்றுக்கால் மண்டபம் விஜயநகர அரசர்களாலும் கட்டப்பட்டது. இந்த கோவில் 1516ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால 120 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை கட்டியிருக்காரு. இந்து புராணத்தின்படி பிரம்மா எல்லா யுகங்கள்லயும் இந்த இடத்துல இருக்க காளஹஸ்தீஸ்வரரை வழிபட்டாருன்னு தெரிஞ்சுக்க முடியுது. மகாபாரதத்தின் போது அர்ஜுனன் இங்கே இருக்க சிவனை வழிபட்டதா நம்பப்படுது. நக்கீரர் மற்றும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் மற்றும் மாணிக்க வாசகர் ஆகியோரோட படைப்புகளும் திருமுறை படைப்புகளும் பற்றி இந்த கோவில்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவில் தேவாரத்துல போற்றி பாடல் பெற்ற தலம்னு சொல்றாங்க. சைவ நியதியில குறிப்பிட்டுள்ள 275 கோவில்ல இதுவும் ஒண்ணு. காளஹஸ்தி கோயில்ல இருக்க லிங்கத்தின் மீது இதுவரைக்கும் யாரு கையுமே பட்டதே இல்லையா. வாயு பகவான் கற்பூரத்தால செய்த சிலைங்கிறதுனால இந்த லிங்கத்தை கோயில்ல வேலை பார்க்கிற குருக்கள் கூட யாருமே தொட்டதில்லையா. அதனால கைப்படாத லிங்கம்னு பெருமை பெற்றவர் காளஹஸ்தீஸ்வரர். உற்சவ மூர்த்திக்கு மட்டும்தான் இங்க அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடத்தப்படுது. இந்த கோவிலோட பரிவார தேவதைகளை பத்தி பார்க்கலாம். இந்த கோயில்ல பூமிக்கு 20 அடிக்கு கீழே வல்லப கணபதி அமைஞ்சிருக்காரு. காசி விஸ்வநாதர், அன்னபூரணி, சூரிய நாராயணர், சந்தியோ கணபதி, சுப்பிரமணிய சாமி ஆகியோரோட முதல் பிரகாரத்துல தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி இருக்காரு. இந்த கோயில்ல சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணின்னு 2 புஷ்கரணிகள் இருக்கு. இந்த கோயில்ல நடக்கிற உற்சவங்களை பார்க்கலாம். கோயில்ல
வருடாந்திர பிரம்மோற்சவம் நடக்கும். ஆணி திருமஞ்சனம், கார்த்திகை தீபம், மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், நவராத்திரி, கிரிவலம், குங்குமார்ச்சனை, தெப்போற்சவம், மாத சிவராத்திரி, பௌர்ணமி புறப்பாடு, பிரதோஷ கால பூஜைகள் விமர்சையா நடத்தப்பட்டுட்டு வருது. இந்த கோயில்ல நடக்கிற ராகு கேது பரிகார பூஜையை பத்தி பார்க்கலாம். சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவும் இந்த கோயில சிவனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றிருக்காங்க. அதனால இந்த கோவில்ல ராகு கேது பரிகார பூஜை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. இதற்காக வருஷந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. ராகு கேது சர்ப்பதோஷம், திருமண தோஷம், புத்திர தோஷம், தொழில் மேன்மை, கல்வி வளர்ச்சி, வளமான நல்ல வாழ்வுன்னு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வா இங்கே செய்யற பரிகார பூஜை அமைஞ்சிருக்கு. தங்களோட ஜாதகத்துல தோஷங்கள் இருந்தாலும் பரிகார பூஜை இங்கே செய்தா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு பக்தர்களால நம்பப்படுது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தின் போது காளஹஸ்தி கோயிலை தவிர மற்ற எல்லா கோயில்களும் மூடப்பட்டிருக்கும். இந்த கோயில் ராகு கேது பரிகார தலம்ங்கிறதுனால மூடப்படாம முழு நேரமும் பக்தர்களோட தரிசனத்துக்காக திறந்தே இருக்கும். இது இறைவனுக்கு அணிவிக்கப்படும் கவசத்துல நவகிரகங்கள் இடம்பெற்றிருக்காங்க. இந்த தலம் கிரகதோஷ தலம்ங்கிறதுனால நவகிரகங்கள் இல்ல, விதிவிலக்கா சனீஸ்வரர் மட்டும் இருக்காரு. அம்மனுக்கு இடுப்புல அணிவிக்கிற ஒட்டியானத்துல கேது உருவம் தெரியுது. ஈசன் சாபம் பெற்ற உமையவளும் இந்த கோவில்ல வந்து லிங்கத்தை பூஜை செஞ்சு ஞானம் பெற்றதால இந்த தளத்துல எழுந்தருளி இருக்கும் இறைவி ஞானபுர சுண்ணாம்பான்னு அழைக்கப்படுறாங்க. அம்மனோட 51 சக்தி பீடங்கள்ல இது ஞான பீடமா திகழுது. இங்க வரும் பக்தர்களுக்கு எத்தனை குறைகள் இருந்தாலும் உடனே நீங்குவதா நம்பிக்கையும் இருக்கு. ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பக்தினா எப்படி இருக்கணுங்கிறது விளங்கும். பக்தனுக்கு பக்தி ஒண்ணுதான் தகுதி. பக்தியோட செய்யற எந்த ஒரு பூஜையும் கடவுளால ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிறத விளக்குற தலமா ஸ்ரீ காளஹஸ்தி அமைஞ்சிருக்கு. எல்லாரும் ஒரு தடவையாவது தரிசிக்க வேண்டிய திருத்தலங்கள்ல திரு காளஹஸ்தியும் ஒண்ணுன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். காசியில இறந்தா முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசிச்சா முக்தி கிடைக்கும். ஆனா நினைத்தாலே முக்தி தரும் தளம்தான் திருவண்ணாமலை. அண்ணாமலையார் சன்னதியில அர்த்த மண்டபத்துல கொஞ்ச நேரம் நின்னு பாருங்க, அனல் வீசுற மாதிரி இருக்கும், வியர்த்து கொட்டும். திருவண்ணாமலை நெருப்பு தலங்கிறதுக்கு இதுவே உதாரணம்னு சொல்றாங்க. எந்த ஒரு பொருளும் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், அது தீயில போட்டோம்னா அது சாம்பலாகி ஒரே தன்மையான பொருளாதான் மாறிடும். இறைவன் இங்க அக்னி லிங்கமா இருக்காரு. இங்க நம்ம போனோம்னா நம்மளோட பிறவி வினைகளை எரித்து விடுவாருங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு. நம்மளோட உடல் பஞ்சபூதங்களால ஆனது. பூமி, நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதோட அடிப்படையில தான் உயிரினங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த ஒவ்வொரு உறுப்பும் அர்ப்பணிக்கப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயில், திருவானைக்காவல் கோவில் பத்தி பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம உடல்ல பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் நெருப்பு தன்மையை கொண்டது. அந்த நெருப்புக்குரிய ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலமா மட்டும் இல்லாம திருவண்ணாமலை ஏன் சித்தர்களோட பூமின்னு சொல்றாங்க, கிரிவலம் எப்படி தொடங்குது, திருவண்ணாமலை எப்ப தோன்றியது, இந்த கோவிலோட அத்தனை சிறப்புகளையும் நாம இப்ப பார்க்கலாம். படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்கள்ல யார் உயர்ந்தவங்கன்னு வாக்குவாதம் வந்தது. இத அறிஞ்ச சிவபெருமான் அவங்க முன்னாடி ஜோதி வடிவில தோன்றினாரு. 2 பேரும் சிவனிடம் முறையிட்டாங்க. அப்போ சிவன் யார் தன்னோட அடிமுடிய பாத்துட்டு வராங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொன்னாரு. விஷ்ணு வராகி அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள போனாரு. அது உள்ள போய்கிட்டே இருந்தது. திரும்பி வந்து சிவன் கிட்ட என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு ஒத்துக்கிட்டாரு. பிரம்மா அன்னப்பறவையா உருவெடுத்து சிவபெருமானோட முடிய கண்டு வர கிளம்பினாரு. பிரம்மா தன்னால அடிமுடிய காண முடியலங்கிறத மறைச்சு சிவபெருமானோட தலையில இருக்க தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வச்சாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் கோபமாகி இனி உனக்கு பூமியில கோயிலோ பூஜையோ கிடையவே கிடையாதுன்னு சாபமிட்டாரு. அதே மாதிரி தாளம்பூவையும் இனி தன்னோட பூஜையில உன்னை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா தாளம்பூ தான் செஞ்ச தப்பை எண்ணி மன்னிப்பு கேட்டதால உத்தரகோச மங்கையில மட்டும் பயன்படுத்தினாங்க. மற்ற சிவாலயங்கள்ல தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. உத்தரகோச மங்கையில மட்டும் பயன்படுத்தினாங்க.
மற்ற சிவாலயங்கள்ல தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. சிவபெருமானே முழுமுதற் கடவுள்னு உணர்ந்து அவரை வணங்குனாங்க. பிரம்மனும் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டதால அவருக்கு வழிபாடு நடக்க சிவபெருமான் சிவலிங்கத்தோட அடிப்பாகத்துல பிரம்மாவுக்கும், நடுப்பக்கத்துல திருமாலுக்கும், மேல் பக்கத்துல சிவனும் நின்று சிவலிங்கமா தோன்றினாரு. இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம்தான். ஆனா இதோட உண்மையான தத்துவம் என்னன்னா, விஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமி செல்வத்தோட அதிபதி, பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி இவங்க கல்வியோட அதிபதி. செல்வங்கிறது சேர சேர நம்ம எண்ணங்கள் கீழே தாழ்ந்துட்டே போகும். கல்விங்கிறது சேர சேர நம்ம அறிவு வளர்ந்தாலும் தாங்குற அகங்காரம் தான் இருக்கும். அதனாலதான் கல்வியாலையும் செல்வத்தாலையும் கடவுளை அடைய முடியாது. உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தாதான் கடவுளை அடைய முடியும். இதுதான் இதோட தத்துவம். திருவண்ணாமலையில ஏன் சித்தர்கள் அதிகமா இருக்காங்கன்னு தெரியுமா? திருவண்ணாமலைனாவே பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரகசியம். பூமி தோன்றின காலத்துல இருந்தே இந்த மலை இருக்கிறதா சொல்றாங்க. 260 கோடி வருஷம் பழமையானதுன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றதா சொல்லப்படுது. திருவண்ணாமலையே சிவம், அதாவது அந்த மலையை சுத்தி 108 சிவலிங்கங்கள் புதஞ்சு இருக்குதான். இந்த மலையையும் மலையை சுத்தி புதஞ்சு இருக்க 108 சிவலிங்கங்களை சுத்தி தான் கிரிவலம் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுசும் பரப்பி வருது. இதனால மாசத்துல வர பௌர்ணமி, தமிழ் மாத பிறப்போட முதல் நாள், பிரதோஷம், இந்த மாதிரி நல்ல நாள்ல சித்த புருஷர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாரும் சூட்சம ரூபமா இன்னைக்கும் கிரிவலம் வந்து ஈசனை வணங்கி வழிபடுறாங்க. திருவண்ணாமலை நம்மள மாதிரி பக்தர்களுக்கான திருத்தலம் தான். ஆனா அது சித்தர்களோட பூமி, புனித பூமி. எத்தனையோ சித்தர்கள் இங்க வந்திருக்காங்க, வந்து தவம் இருந்திருக்காங்க. திரும்ப இங்க இருந்து போக மனசு இல்லாம இங்கேயே தங்கி ஜீவ சமாதியாகி இன்னும் தவத்துல மூழ்கி இருக்காங்க. இன்னைக்கும் சூட்சம ரூபமா இருந்து தவத்துல ஈடுபட்டு வராங்க. நம்ம புத்திய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராம எந்த சித்துகளையும் செய்ய முடியாது. இயல்பாவே பூமியோட அமைப்புல எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்டதா திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு. நம்ம மனசுல கோபம், ஆக்ரோஷம், குழப்பம், கவலைன்னு வரப்ப நம்ம உடலை சுத்தி இருக்க அலைகள் 14 ஹெட்ஸுக்கு மேல இருக்கும். இத பீட்டா அலைகள்னு சொல்வாங்க. இந்த நிலைமையில மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. நம்ம தூங்குறப்ப உடலை சுத்தி இருக்க அலைகள் 14 ஹெட்ஸுக்கு கீழே இருக்கும். அந்த அலைகளை ஆல்பா அலைன்னு சொல்வாங்க. முயற்சி பண்ணா நம்ம எண்ணங்களை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதுவே உடல் தியான நிலையில இருக்கிறப்ப 8 ஹெட்ஸுக்கு கீழே இருக்கும். இத தீட்டா அலைகள்னு சொல்வாங்க. நம்ம எண்ணங்களை எளிதா நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காகவே உலகத்துல இருக்க எல்லா சித்தர்களுமே இங்க தேடி வராங்க. திருவண்ணாமலை இயல்பாவே தீட்டா அலைகளை கொண்டது. இதனால தவநிலையில இருக்க சித்தர்களோட உடல்ல இருந்து இந்த அலைகள் வெளிப்பட்டுட்டே இருக்கும். இதுக்காகவே இங்க சித்தர்கள் சமாதி அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் சித்தர்களோட பூமியா திருவண்ணாமலை இருக்கு. இறைவன் எங்க குடியிருக்கிறாரோ அங்கதான் சித்தர்களும் குடியிருப்பாங்க. சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தர், ஆதி சித்தர் நம்ம சிவபெருமான் தான். தலைவன் இருக்க இடத்துல தானே தொண்டர்களும் குடியிருப்பாங்க. அதனாலதான் திருவண்ணாமலையில சிவபெருமானுக்கு உறுதுணையா காலங்காலமா நாம பெரிதும் போற்றப்படுற 18 சித்தர்களும், அவர்களுக்கு பக்கபலமா 188 சித்தர்களும் இன்னும் அரூபமா நடமாடிட்டு இருக்காங்க. கைலாய மலையில கூட காண கிடைக்காத அதிசயம் இது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, சிவபெருமான் உமைக்கு இடபாகம் கொடுத்தது திருவண்ணாமலையில தான். கைலாயத்துல ஆழ்ந்த தியானத்துல இருந்தப்ப ஈசனோட கண்களை விளையாட்டா மூடினாங்க. அதனால இந்த பிரபஞ்சமே இருண்டது. எல்லா ஜீவராசியுமே துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க பூலோகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில காமாட்சி தவம் செஞ்சாங்க. ஒரு நாள் கம்பை நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போ அவங்க வடிவமைச்ச சிவலிங்கம் கரையாம இருக்க சிவலிங்கத்தை கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அதனால பார்வதி தேவியோட பாவத்தை சிவபெருமான் நீக்கினாரு. அப்போ அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்க என்ன பிரியாம இருக்க உங்க திருமேனியில எனக்கு இடபாகம் தரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அண்ணாமலையில போய் தவம் இருக்க சொல்லி சொன்னாங்க. அப்படியே அவங்களும் தவம் செஞ்சாங்க. கார்த்திகை மாசத்துல பௌர்ணமியும் கிருத்திகையும் சேர்ந்து வர நாள்ல மலை மேல ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு. அப்போ மலைய இடபுறமா சுற்றுன்னு அசரீரி ஒளிச்சது. அப்படியே கிரிவலம் போன அம்மைய அழைச்சு தன்னோட திருமேனியில இடபாகத்தை கொடுத்து ஆட்கொண்டாங்க. அப்போ சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரரா காட்சியளிச்சாங்க. இதை நினைவுபடுத்துற விதமா தான் அண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படுது. அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னா, அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல்னு பெயர். அண்ணா அப்படின்னா நெருங்கவே முடியாதுன்னு பொருள். பிரம்மனும் திருமாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலைங்கிறனால அண்ணாமலைன்னு பெயர் வந்தது.
கிரிவலம் தொடங்குறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்துல இருக்க பூத நாராயணரை தரிசிச்சுட்டு போகணும். பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையோட காவல் தெய்வம். அவரை வணங்கிட்டு போனா எந்த இடையூறும் இல்லாம கிரிவலத்தை முடிக்க முடியுங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறம் வழியில இருக்க ரெட்ட பிள்ளையார வணங்கணும். அதுக்கப்புறம் ஆலயம் போய் அண்ணாமலையையும் அம்பிகையையும் வணங்கிட்டு பின்னாடி ராஜகோபுரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மலைய வலம் வர தொடங்கணும். திருவண்ணாமலை முக்தி தலங்கிறனால எல்லா நாட்களையுமே கிரிவலம் போகலாம். இருந்தாலும் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கிரிவலம் போனா இன்னும் சிறப்பா இருக்கும். 8 திசையிலுமே அதிர்ஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்புல திருவண்ணாமலை நகரம் காணப்படுது. இந்த மலையை சுற்றி வலம் வரவங்க இடது பக்கமா நடக்கணுமா. ஏன்னா மலையை ஒட்டி இருக்க வலது பக்கத்துல சித்தர்கள், யோகிகள், தேவர்கள் வலம் வரதா சொல்றாங்க. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 233வது தேவார தலம். அம்மனோட 51 சக்தி பீடங்கள்ல இது அருணை சக்தி பீடமா இருக்கு. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு. இந்த தலத்துல கிளி கோபுரத்துக்கு கீழே இடது பக்கம் இருக்க அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி இருக்கு. அதுதான் விநாயகரோட முதல் படை வீடா இருக்கு. இந்த தலத்தோட இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை உண்ணாமுலை அம்மையாவும் பக்தர்களுக்கு அருள் தராங்க. இந்த கோயில் 25 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. 9 கோபுரங்கள் இருக்கு, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் இருக்க 1000 கால் மண்டபம், அதுக்கடியில பாதாள லிங்கம், அங்கதான் ரமணர் தவம் செஞ்ச இடம். 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைஞ்ச கோயில் இது. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம்னு 2 பெரிய குளங்கள் கோயிலுக்குள்ள அமைஞ்சிருக்கு. இந்த மலை 2688 அடி 800 மீட்டர் உயரம் கொண்டது. கிரிவல பாதையோட தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்கு. இந்த மலைய ஒவ்வொரு இடத்துல நின்னு பார்த்தா ஒவ்வொரு வகை தரிசனமா 27 வகை தரிசனம் பார்க்கலாங்கிறதும் ஒரு சிறப்பு. மலையோட கிழக்குல இந்திரலிங்கம், தென்கிழக்குல அக்னிலிங்கம், தெற்க யமலிங்கம், தென்மேற்க நிருதிலிங்கம், மேற்க பர்ணலிங்கம், வடமேற்குல வாயுலிங்கம், வடக்குல குபேரலிங்கம், வடகிழக்குல ஈசானியலிங்கம் இருக்கு. 8 லிங்கம் தரிசனம் முடிக்கவும் கிரிவலமும் முடிஞ்சிரும். இந்த தலத்துலதான் திருப்புகழ், கந்தர அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம்னு புனித நூல்கள்லாம் பிறந்தது. மூர்த்தி, தலம், தீர்த்தம்னு 3 வகையான சிறப்புகளை கொண்டு இருக்கு. இவ்வளோ சிறப்புகளை கொண்ட இந்த திருவண்ணாமலைக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதங்கள்னால ஆனது. இதே பஞ்சபூத கூறுகள் தான் மனித உடல்கள்லயும் இருக்குது. நம்ம உடல்லையும் மனசுலையும் பெரும் ஆளுமை செலுத்துற இந்த பஞ்சபூத சக்திகளோட உன்னத தொடர்பை நாம ஏற்படுத்திக்கிட்டா நம்மனால இறைநிலைய அடைய முடியும். நம்ம முன்னோர்களும் காலங்காலமா இதைத்தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா சாதாரண மனிதர்கள்னால இதை செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆன்மீக பாதையில மனசு செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு படிப்படியா இந்த பஞ்சபூதங்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அவங்கள உயர வைக்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பஞ்சபூத உயிர் சக்திகளை கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. பஞ்சபூதங்களுக்கு அதிபதியான சிவபெருமான பூதாதிபதினு சொல்றாங்க. இந்த பஞ்சபூத கோவில்கள்ல நாம பார்க்க போறது நீர்ஸ்தலமா விளங்கக்கூடிய திருவானைக்காவல் கோவில் தான். காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட தீவு பகுதியில ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மூலஸ்தான லிங்கம் இருக்கிற இடம் தரைமட்டத்துக்கும் கீழே இருக்கிறதுனால எப்பவுமே நீர்க்கசிவு இருந்துகிட்டே இருக்குமா. திருவானைக்கா ஜம்புகேஸ்வர ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவிலுங்க. சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்புல நீண்ட உயரமான மதில்களும் 4 திசைகள்லயும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களுமா பறந்து விரிஞ்சு இருக்கும். அம்பாள் அகிலாண்டேஸ்வரியோட சன்னதி 4ஆம் பிரகாரத்துல இருக்குது. தனி சன்னதியில கிழக்கு பார்த்து அம்பாள் காட்சி தர்றாங்க. மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உட்பிரகாரத்துல சுயம்புவான அப்புலிங்கமா எழுந்தருளி இருக்கிறாரு. கிழக்கு திசையில இருக்கிற கோபுரம் 13 நிலைகளை உடையதா இருக்குது. ஆனா இந்த வழி இப்ப உபயோகத்துல இல்ல. மேற்கு திசையில இருக்கிற 7 நிலை கோபுர வாயில் தான் பிரதான நுழைவு வாயிலா இருக்குது. வெள்ளை நாவல் பழங்கள் காய்க்கிற வெண்ணாவல் மரம் தான் இந்த தலத்தோட ஸ்தல விருட்சமா இருக்குது. நவதீர்த்தம், காவிரி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சந்திர தீர்த்தம் இதெல்லாம் தான் இந்த கோயிலோட தீர்த்தங்களா இருக்குது. பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல 60வது தலமாகவும்
51 சக்தி பீடங்கள்ல தண்டநாத பீடம்ங்கிற வாராகி பீடமாகவும் இந்த கோயில் இருக்குது. நம்ம உடம்புல நீரோட அம்சமா இருக்கிற ரத்தம், கொழுப்பு, பித்தம், கழிவுநீர் இந்த உறுப்புகளை ஸ்திரப்படுத்திக்க இங்க வழிபாடு செய்யறாங்க. இந்த கோயில் திருச்சி மாவட்டத்துல இருக்குது. யானை பூஜித்ததால் யானை காவல், அம்பிகை ஈசனிடம் உபதேசம் பெற்றதால் உபதேச ஸ்தலம், ஜம்பு மாதவ முனிவர் வழிபட்டதால் ஜம்புவனம், ஜம்புகேஸ்வரம் எல்லாம் இந்த தலத்தை அழைக்கிறாங்க. இந்த கோவில சோழ மன்னன் கோச்செங்கட் சோழன் கட்டியிருக்காரு. இந்த கோவிலோட புராண வரலாற நான் உங்களுக்கு சொல்றேன். கைலாயத்துல சிவபெருமான் ஒரு நாள் யோக நிலையில இருந்திருக்காரு. அப்போ அங்க வர்ற பார்வதி தேவி, நான் பக்கத்துல இருக்கும்போது இவர் எப்படி யோக நிலையில இருக்கலாம்னு சிவபெருமான் கிட்ட கோபமா கேக்குறாங்க. இதுக்கான பதில நான் உனக்கு பூலோகத்துல வந்து சொல்றேன், அது வரைக்கும் நீ அங்க போய் இருன்னு பார்வதிக்கு கட்டளை இடுறாரு சிவபெருமான். அவரோட கட்டளைக்கு ஏற்ப பார்வதி பூமிக்கு வந்து சேர்ந்த இடம்தான் திருவானைக்காவல்ங்கிற புண்ணிய பூமி. இந்த புண்ணிய இடத்துக்கு வந்து சேர்ந்த அம்பாள் புனிதமான காவிரி நீரையே சிவலிங்கமா வடிச்சிருக்காங்க. அந்த சிவலிங்கத்துல சிவபெருமானும் காட்சி தந்து அம்பாளுக்கு உபதேசம் செஞ்சிருக்காரு. அம்பால சிஷ்யா பாவிச்சு உபதேசம் செஞ்சதுனால இந்த கோவில்ல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடத்துறதில்ல. பள்ளியறை பூஜை கூட இங்க இருக்கிற மீனாட்சி சொக்கநாதருக்கு தான் பண்றாங்க. மூலவர் தெய்வங்கள்னு இல்லாம வேற தெய்வங்களுக்கும் இங்க திருக்கல்யாணம் நடத்துறது கிடையாது. அதுக்கப்புறமா ஜம்புங்கிற முனிவர் சிவபெருமான வேண்டி இங்க தவம் இருந்திருக்காரு. அவருக்கு சிவபெருமானும் காட்சி கொடுத்து வெண்ணாவல் பழத்தை பிரசாதமா கொடுத்திருக்காரு. இறைவனான சிவபெருமானே நேர்ல வந்து கொடுத்த பிரசாதம்ல, அதனால ஜம்பு மகரிஷி பழத்தை விதையோட அப்படியே முழுங்கிருக்காரு. வயிற்றுக்குள்ள போன விதை முளைச்சு கிளபரப்பி தலைக்கு மேல மரமா வளர ஆரம்பிச்சிருச்சு. தலை வெடிச்சு, அதாவது கபால மோட்சம் பெற்று முக்தி அடைஞ்சிருக்காரு ஜம்பு மகரிஷி. நாவல் மரத்துக்கும் ஜம்புங்கிற பேர் இருக்குது. அம்பிகையால செய்யப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்துக்கு கீழே தான் அமைஞ்சிருக்குது. பக்தராகிய ஜம்பு மகரிஷிக்கு முக்தி அளிச்சதுனால சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர்னு பேர் வந்திருக்குது. புராண காலத்துல வெண்ணாவல் மரங்கள் சூழ்ந்த காடா இருந்திருக்குது இந்த தலம். கைலாயத்துல சிவனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற சிவகணங்கள்ல புஷ்பதத்தன், மாலியவான்கிற 2 பேருக்கும் யார் அதிகமா சேவை செய்யறதுங்கிறதுல ஒரு போட்டி வந்திருக்குது. ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே இது பெரும் பிரச்சனையாகி ஒருத்தர் சிலந்தியாவும் யானையாவும் பிறக்கும்படி சபிச்சுக்கிறாங்க. இதனால மாலியவான் சிலந்தியாகவும் புஷ்பதத்தன் யானையாகவும் பிறந்திருக்காங்க. 2 பேரும் வெண்ணாவல் மரங்கள் சூழ்ந்த காட்டுல இருக்கிற ஜம்புகேஸ்வரரை வந்து வழிபட்டு இருக்கிறாங்க. இவங்க மேல எலதலையோ தூசியோ படக்கூடாதுன்னு சிலந்தி வலை பின்னி பாதுகாக்குது. யானை வந்து லிங்கம் மேல ஒட்டடப்படிஞ்சு இருக்கேன்னு தும்பிக்கையால சுத்தம் செஞ்சு காவிரியில இருந்து நீர் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணி பூக்களை பறிச்சு போடுது. தினமும் இதுவே தொடர்ந்து நடக்க ஒரு கட்டத்துல சிலந்தி யானைய தண்டிக்க நினைச்சு யானையோட தும்பிக்கைக்குள்ள புகுந்துருச்சு. பலி தாங்காத யானை தும்பிக்கைய தரையில மாத்தி மாத்தி அடிக்குது. இதுல யானை சிலந்தி 2மே உயிரை விட்டுருதுங்க. இதுகளோட சிவபக்தியை மெச்சுற சிவபெருமான் யானைக்கு சிவகணங்களோட தலைமை பொறுப்பை கொடுக்கிறாரு. யானையோட மரணத்துக்கு காரணமா இருந்ததுனால சிலந்திக்கு மறுபிறவி ஏற்படுது. இந்த சிலந்தி மறுபிறவியில கோச்செங்கட் சோழன்கிற அரசனா பிறக்குது. பூர்வ ஜென்ம நினைப்புல கோச்செங்கட் சோழன் யானைகள் ஏற முடியாதபடி குறுகலான படிகளை வச்சு கட்டுமலை மேல சிவலிங்க ஸ்தாபிச்சு 70 கோயில்களை கட்டுறான். இந்த கோவில்கள் எல்லாம் மாட கோவில்கள்னு அழைக்கப்படுது. கோச்செங்கட் சோழன் கட்டின முதல் மாட கோவிலே இந்த திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயில் தான். இந்த ஜம்புகேஸ்வரர் இருக்கிற மூலஸ்தானம் எதிரில வாசல் கிடையாது. 9 துளைகள் இருக்கிற கல் ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. பக்தர்கள் இந்த துளை வழியா தான் சுவாமிய தரிசிக்கணும். இந்த ஜன்னல் மனிதன் தன் உடல்ல இருக்கிற 9 வாசல்கள்லையும் அடக்கி சிவதரிசனம் செய்யணுங்கிறத உணர்த்துது. இந்த நவதுவாரங்கள் வழியா இறைவனை தரிசனம் செஞ்சா 9 தீர்த்தங்கள்ல நீராடின பலன் கிடைக்குமா. பொதுவா சிவாலயங்கள்ல ஐப்பசி பௌர்ணமியில அன்னாபிஷேகம் செய்யறதுதான் வழக்கம். ஆனா இங்க வைகாசி பௌர்ணமியில செய்யறாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? இங்க இருக்கிற சிவன் சன்னதியில எப்பவுமே நீர் ஊறிட்டே இருக்குமா. ஐப்பசி மாதம் மழைக்காலம்ங்கிறதுனால கருவறைக்குள்ள தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமா இருக்குமா. அப்போ அன்னாபிஷேகம் செய்யறது சிரமம் இல்லையா? அதனாலதான் வைகாசி மாதம்னா தண்ணி குறைஞ்சு ஈரப்பதம் மட்டும் இருக்குங்கிறதுனால அப்போ அன்னாபிஷேகம் செய்யறாங்க. ஐப்பசி பௌர்ணமியில லிங்கத்துக்கு விபூதி காப்பு மட்டும்தான் செய்யறாங்க.
மதுரையில மாதிரியே இந்த தலத்திலையும் சிவபெருமான் சித்தரா வந்து திருவிளையாடல் செஞ்சிருக்காரு. இந்த தலத்தோட 4வது சுற்றுமதில இறைவனை நேர்ல ஒரு சித்தரா மாறி வந்து சுவர் எழுப்பின பணியாளர்களுக்கெல்லாம் திருநீரை கூலியா கொடுத்து கட்ட வச்சதா தல வரலாறு சொல்லுது. பணியாளர்களோட உழைப்புக்கு ஏற்றபடி திருநீர் தங்கமா மாறினதாகவும் குறிப்பு இருக்குது. இதனால இந்த மதில திருநீற்றான் மதில்னு இப்பவும் சொல்றாங்க. திருவானைக்காவல் அன்னை அகிலாண்டேஸ்வரியோட ஆட்சித்தலம். அகிலாண்டேஸ்வரி அம்மன் காதுகள்ல இருக்கிற காதணிகள் நல்ல பெருசா பக்தர்கள் பார்வைக்கு பளிச்சுன்னு தெரியும். இந்த காதணிகளை தாடகங்கள்னு சொல்றாங்க. அம்பாள் முன்காலத்துல ரொம்ப உக்கிரமான உருவத்தோட கொடூரமா இருந்ததாகவும் அம்பாளை பார்த்து பக்தர்கள் பயப்பட்டதாகவும் அப்போ அம்பாளை தரிசிக்க வந்த ஆதிசங்கரர் சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் 2ஐயும் தாடகங்களா அம்பாள் காதுல மாட்டி சாந்தப்படுத்தினதாகவும் வரலாறு இருக்குது. உக்கிரமான அம்மாவோட ஆக்ரோஷத்தை தணிக்கிற வகையில அம்பாளுக்கு எதிர விநாயகர் முருகன் சிலைகளையும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு தெரியுமா? சிவனும் அம்பாலும் மாறு வேஷத்துல பிரம்மோற்சவத்துல கலந்துக்கிறது தான். இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண வரலாறு இருக்குதுங்க. ஒரு தடவை பிரம்மா தாம் படைச்ச பெண்ணையே அடைய விரும்புறாரு. அதனால அவருக்கு ஸ்ரீதோஷம் உண்டாகுது. தோஷம் விலக சிவபெருமான வேண்டி தவம் இருக்கிறாரு. அவருக்கு அருள் செய்யறதுக்காக சிவபெருமானும் கைலாயத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ பார்வதி தேவி நானும் வர்றேன்னு சிவபெருமானோட கிளம்புறாங்க. அதுக்கு சிவன் அம்பிகை கிட்ட, பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்பவர், அதனால் நீ என்னுடன் வருவது சரியல்லன்னு சொல்றாரு. ஆனா வழக்கம் போல சிவனோட பேச்ச கேட்காம அம்பிகை தானும் வரணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சிவபெருமான் கிட்ட, நான் உங்களோட வேடத்துல வர்றேன், நீங்க சேலை அணிஞ்சு என் வேடத்துல வாங்கன்னு யோசனையும் சொல்றாங்க. சிவனும் இதை ஏத்துக்கிறாரு. சிவனானவர் சக்தி ரூபத்திலும் சக்தியானவர் சிவரூபத்திலும் போறாங்க. சிவனும் சக்தியும் ஒண்ணுன்னு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த திருவிளையாடல் நடத்தப்பட்டிருக்கு. 2 பேரும் பிரம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கும் இந்த கோவில்ல நடக்கிற பிரம்மோற்சவத்துல சிவன் அம்பாள் 2 பேரும் மாறு வேஷத்துல பிரம்மாவுக்கு காட்சி தர்றாங்க. பிரம்மா சிவனை நினைச்சு தியானம் செய்யற சமயங்கிறதுனால இந்த உற்சவத்துல மேலதாளங்கள்லாம் இசைக்கப்படுறது கிடையாது. இந்த கோவில்ல உச்சிக்கால பூஜை போது அர்ச்சகர் புடவை கட்டிட்டு வந்து ஈசனை பூஜிக்கிறது வழக்கம். அதாவது அகிலாண்டேஸ்வரி இத்தலத்துல ஜம்புகேஸ்வரரை உச்சி காலத்தில் பூஜிக்கிறத ஐதீகம். அதனால மதிய வேளையில அம்பாளுக்கு பூஜை செய்யற அர்ச்சகர் அம்பாள் அணிஞ்ச புடவை, கிரீடம், மாலை இதெல்லாம் அணிஞ்சிட்டு கையில தீர்த்தத்தோட மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு போவாரு. சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு கோமாதா பூஜையும் செஞ்சுட்டு அம்பாள் சன்னதிக்கு திரும்புவாரு. இந்த பூஜைய அம்பாளை நேர்ல போய் செய்யறதா ஐதீகம். இந்த நேரத்துல அர்ச்சகரை அம்பாளாகவே பக்தர்கள் வணங்குறாங்க. ஆடி மாசத்துலதான் அம்பாள் இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்ததா ஐதீகம். அதனால ஆடி வெள்ளி திருவிழா இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. ஆடி வெள்ளி அன்னைக்கு அதிகாலை 2 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தொடர்ச்சியா நட திறந்திருக்கும். அம்பாள் காலையில லட்சுமியாகவும் உச்சி காலத்துல பார்வதியாகவும் மாலையில சரஸ்வதியாகவும் காட்சி தர்றாங்க. சிவன் அம்பாளுக்கு இந்த தலத்துல குருவா இருந்து உபதேசம் செய்ய மாணவியா அம்பாள் இருக்காங்க. அதனால மாணவர்களும் இங்க அதிக அளவுல படிப்புக்காக வேண்டிக்கிறாங்க. ஒரு தடவை வேதியர் ஒருத்தர் கவி இயற்றதுல தனக்கு வல்லமை தரணும்னு இங்க இருக்கிற அம்பிகைய வேண்டாரு. அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செஞ்சு தியானத்துல இருக்காரு. அவருக்கு அருள் செய்ய விரும்புற அம்பிகையும் வெத்தலை போட்ட வாயோட கோயிலுக்குள்ள போறாங்க. தாம்பூலம் தரிச்சு சர்வ அலங்காரத்தோட அழகிய ரூபமா அந்த வேதியர் பக்கத்துல போய் வெற்றிலை சாற்ற உன்னோட வாயில உமிழட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. வேதியருக்கு வந்துச்சு பாருங்க கோபம். வந்திருக்கிறது அம்பாள்னு தெரியாம ரொம்ப தரக்குறைவா அவங்கள பேசி விரட்டிடுறாரு. அன்னைக்கு கோயில் மடப்பள்ளியில வேலை அதிகமா பார்த்த வரதன்கிற ஒரு பணியாளு அசதியில கோயில் உள்ளேயே ஓரமா படுத்து தூங்கிடுறாரு. அவர் அங்க படுத்திருக்கிறத கவனிக்காமலே கோயில பூட்டிட்டு போயிடுறாங்க அர்ச்சகர்கள். வேதியர் திட்டினதுல கோபமா வர்ற அம்பிகை தான் வாயில இருக்க தாம்பூல சாற்ற உமிழ அது அங்க வாய் திறந்த மாதிரி படுத்திருந்த வரதனோட வாயிலேயே லைட்டா தெரிக்குது. அந்த நிமிஷத்துல இருந்து வரதனுக்கு கவி எழுதுற ஆற்றல் வந்துருது. அவர்தான் பின்னாடி காலமேக புலவர்னு அழைக்கப்பட்டவர். ஸ்லேடன் நயம் மிகுந்த அவரோட பாடல்கள் தமிழ் இலக்கியத்துல இன்ன வரைக்கும் தனிச்சிறப்பு பெற்று விளங்குது. தத்தித்தா தூதுதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைதத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதுது
தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது அப்படிங்கிற தகர வரிசையில அமைந்த பாடல் ஒன்னே அவரோட புலமைக்கு ஒரு சான்றா இருக்குது. அதாவது, தத்தை தாவி பூவில் இருக்கும் தாதுவாகிய மகரந்த தூளை உண்ணும் வண்டே, ஒரு பூவினில் உள்ள தாதுவை உண்ட பின் மீண்டும் ஒரு பூவினை தேடி சென்று தாதெடுத்து உண்ணுகிறாய். உனக்கு எந்த பூவிலுள்ள தேன் தித்தித்தது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அர்த்தம். கல்வி அறிவே இல்லாத ஒரு மடப்பள்ளி வேலையாளுக்கு கவி புனையிற ஆற்றல் கொடுத்தது அம்பாலோட கருணை தானே. அடுத்ததா, இந்த கோயில்ல ஜம்பு தீர்த்த கரையில முருகப்பெருமான் ஆங்கார கோலத்துல இருக்காரு. இங்க வந்த அருணகிரியார் தனக்கு காமம்ங்கிற எதிரியால தொந்தரவு உண்டாக கூடாதுன்னு முருகன் கிட்ட வேண்டி, முருகனும் காமத்தை ஒரு அசுரத்தன்மைக்கு ஒப்பிடுற வகையில ஒரு அசுரனாக்கி காலோட அடியில போட்டு அடக்கிற நிலையில காட்சி தர்றாரு. முருகனோட இந்த அமைப்பு பாக்குறதுக்கு ரொம்ப அபூர்வமா இங்க இருக்குது. அடுத்ததா, தனக்கு மிகப்பெரிய செல்வம் வேணும்னு குபேரன் பூஜை செஞ்ச குபேரலிங்கம் இந்த சன்னதியில இருக்குது. இங்க இருக்கிற சனி பகவான் குதிரை முகத்தோட தனது அம்மாவோட குழந்தை வடிவுல காட்சி தர்றாரு. அதனால இவரை பாலசனின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சனியோட மனைவிகளான ஜேஷ்டா தேவி, நீலாதேவி 2 பேருமே குழந்தை வடிவுல அருள்பாலிக்கிறாங்க. இது மாதிரி பல அற்புதங்களை கொண்ட திருவானைக்காவல் கோவிலுக்கு இதுவரைக்கும் போகாதவங்க உடனே கிளம்புங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க போகலைன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப நீங்க இப்பவே பொட்டி படுக்கையை தூக்கிட்டு கிளம்புனாலும் கிளம்பிடுவீங்க. என்னம்மா இப்படி சொல்ற, அப்படி என்னதாம்மா இருக்கு அந்த கோவில்லன்னு கேக்குறீங்களா? சரி, தெளிவா சொல்றேன், முழுசா கேளுங்க. பஞ்சபூதங்களை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பஞ்சபூதத்தை நம்ம முன்னோர்கள் சரியான முறையில கையாண்டிருக்காங்க. அதுலயும் பஞ்சபூதத்தோட ஒவ்வொரு சக்தியும் எந்தெந்த இடத்துல அதோட சக்தி அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சிவாலயங்களை நிறுவனாங்க. அந்த ஆலயங்களுக்கு போறப்ப நம்மளுக்கு பஞ்சபூதங்களோட சக்தி அதிகமா கிடைக்குமா. வானம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், இது எல்லாம் ஐம்பூதங்கள்னு சொல்வோம். ஐம்பூத கோவில்கள்ல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. பஞ்சபூதங்களோட இயக்கம் சரியா இல்லைன்னா இந்த உலகம் மட்டும் இல்ல, நாமளும் நம்ம உடலும் இயங்குறது ரொம்ப கடினமான விஷயம். இப்போ எடுத்துக்காட்டா, நீர் இல்லைனாலும் நம்மளால உயிரோட இருக்க முடியாது. காத்து இல்லைனாலும் சுவாசிக்க முடியாது. நெருப்பா இருக்க சூரிய ஒளி இல்லைனாலும் ஒளிச்சேர்க்கை இல்லாம உணவு கிடைக்காது. இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டே போலாம். அதாவது நம்ம உடல்ல ரோமம், தோல், தசை, எலும்பு, நரம்பு இது எல்லாமே நிலத்தோட தன்மையை கொண்டது. அந்த நிலத்துக்குரிய கோவில் தான் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இந்த கோவிலுக்கு நம்ம போறப்ப நமக்கு தோல், தசை, எலும்புன்னு இருக்கிற பார்ட்ஸுக்கு நல்ல சக்தி கிடைக்குது. இப்போ பஞ்சபூதத்துக்கும் நம்ம உடம்புக்கும் எப்படிங்க சம்பந்தம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளா ஒன்னு சொல்றேன். இப்போ வெயில் காலம் வரும்போதோ, பனிக்காலம் வரும்போதோ, மழைக்காலம் வரும்போதோ நம்ம உடம்பு ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. வெயில் காலம் வந்தா நம்ம உடம்பு ஹீட் ஆகுது, மழை காலம் வந்தா சளி பிடிக்குது, பனிக்காலம் வந்தா குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ஒவ்வொரு காலம் வரும்போதும் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு மாறிக்கிட்டே வருது. சோ அதே மாதிரிதான் பஞ்சபூதத்துக்கும் நம்ம உடம்புக்கும் கண்டிப்பா லிங்க் இருக்குது. மகா சிவராத்திரி அப்போ இந்த கோவிலுக்கு போனா எல்லா நன்மையும் கிடைக்குங்கிறது ஐதீகம். எல்லா யாகங்களையும் தர்மங்களையும் விட இந்த மகா சிவராத்திரி விரதம் ரொம்பவே விசேஷமானது. மகா சிவராத்திரி விரதம் இருக்கிற சிவனடியார்களை கண்டு யமன் அஞ்சுவாருங்கிறது சிவபுராணத்திலேயே இருக்கு. ந ம சி வ ய இந்த 5 எழுத்தும் பஞ்சபூதங்கள் உட்பட, அதாவது நானா பூமி, மானா நீர், சீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாயம், இப்படி உட்பட நம்ம உடம்பு மட்டும் இல்லாம இந்த இயற்கையினால உருவாக்கப்பட்ட எல்லாமே இந்த பஞ்சபூதத்தோட அடிப்படையில தான் இயங்குது. முதல்ல பல்லவர்கள் இந்த கோயிலை கட்டி இருக்காங்கிறதுக்கு சான்றா பல்லவர் கால சிற்பங்கள், கல்வெட்டுக்கள் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் சோழர்களால கோவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பழங்கால சமய சார்ந்த நூல்கள்ல இந்த கோவில் திருச்சி ஏகாம்பங்கிற பேர்ல குறிப்பிட்டிருக்கு. இந்த கோவிலோட கிழக்கு கோபுரம் 58.5 மீட்டர் உயரமும் 9 அடுக்குகளையும் கொண்டது. இத விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி 1509ஆம் ஆண்டு கட்டி இருக்காருங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவில் இருக்க 1000 கால் மண்டபத்தையும் கிருஷ்ணதேவராயரே கட்டி இருக்காங்க. இந்த கோவில்ல மொத்தம் 5 பிரகாரங்கள் இருக்கு. பஞ்சபூத தலங்கள்ல முதன்மையானதாகவும் இறைவன் விரும்பி உறைவதும் காஞ்சி மாநகரம்னே சொல்லலாம். இத நகரேச காஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நகரங்கள்ல சிறந்தது காஞ்சின்னு பொருள். பண்டைய காலத்துல புகழ் பெற்று விளங்கின நகரமாவும் இருந்திருக்கு. இத பலரும் போற்றி பாடிய தலமாவும் இருந்திருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்
காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. இந்த கோவிலோட முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரங்கிற பெயர்லயும் அம்பிகை காமாட்சின்ற பெயர்லயும் இருக்காங்க. இங்க இருக்க சிவபெருமான பிருத்திவிலிங்கம்னு அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க சிவபெருமான் மண்ணால ஆனவர். இத சுயம்புன்னு கூறுவாங்க. அதனால சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா லிங்க வடிவுல இருக்க ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடக்கும். அதே மாதிரி மத்த கோவில இருக்க மாதிரி அம்மனுக்குன்னு தனியா சந்நிதி கிடையாது. மத்த கோவில்களை மாதிரி விநாயகர் முருகன் கடவுளும் இங்க காட்சி தராங்க. முதல்ல பிரகாரத்துல ஈசான் மூலையில நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி இருக்கு. இந்த கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குங்க. அது என்னன்னு பாப்போமா? கைலாயத்துல சிவன் யோகத்துல இருந்தப்ப அம்பாள் அவரோட 2 கண்களையும் விளையாட்டா தன்னோட கையால மூடி இருக்காங்க. அதனால கிரகங்கள் இயங்கல. உலகம் முழுசும் இருளடைஞ்சது. உடனே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தாரு. தவறு செஞ்சதை உணர்ந்து அம்பாள் சிவனிடம் மன்னிக்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு பூலோகத்துல அவரை நினைச்சு தவ செஞ்சு வழிபட்டா விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னாரு. அம்பாள் சாதாரண பெண்ணா பிறந்து கம்பா நதிக்கரையில ஒரு மாமரத்துக்கடியில மணல்ல லிங்கம் செஞ்சு பஞ்ச அக்னியின் மத்தியில நின்றபடி தவம் செஞ்சாங்க. அவங்களோட தவத்தை சோதிக்க சிவன் கம்பா நதியில வெள்ளத்தை உண்டாக்கினாங்க. பார்வதி மணல் லிங்கத்தை வெள்ளம் அடிச்சுட்டு போகாம இருக்க கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அம்பாள் கட்டி அணைச்ச தடம் இன்னும் லிங்கத்துல இருக்குங்கிறது அந்த கோவிலோட சிறப்பு. அம்பாளோட பக்தியில மகிழ்ச்சி அடைஞ்சு சிவன் அம்பாளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னிச்சாங்க. திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அம்பாள் அணைச்ச சிவன்கிறனால சாமிக்கு தழுவ குழைந்து நாதனுங்கிற பேரும் இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு எதிர பிரகாரத்துல ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்தும் எதிர ஸ்படிகத்திலேயே நந்தியும் இருக்கு. தை மாத ரத சப்தமி தினத்துல லிங்கத்து மேல சூரிய ஒளி விழுது. கோயில் உள்ள சபாநாதர் மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்க தூளியில சனகாதி முனிவர் கீழே அம்மை ஐயனுக்கு பொட்டு வைப்பது போல அமைஞ்சிருக்க காட்சியை பார்த்து வழிபட்டா கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்வாங்கங்கிறது நம்பிக்கையா இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஸ்தல விருட்சம்னு ஒரு மரம் இருக்கும். அந்த மாதிரி இந்த கோவில்ல ஸ்தல விருட்சம்னு போற்றப்படும் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் இங்கே இருக்கு. இந்த மரத்துல 4 கிளைகள் இருக்கு. இந்த மாமரத்துல இருக்க 4 கிளைகளும் 4 விதமா மாம்பழங்களை உருவாக்குது. அது இந்த கோயிலோட தனி சிறப்பு. இந்த 4 கிளைகளும் ரிக், சாம, யஜுர், அதர்வனன்னு 4 வேதங்களை குறிக்குது. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் 4வராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலமா இருக்கு. இதை தவிர பெரிய புராணம், புராண இலக்கியங்கள் இந்த தலத்துல புராணமா பாடப்பெற்றிருக்கு. இந்த தலத்துல தான் சுந்தரருக்கு அருள் கிடைச்சது. என்னன்னா கைலாயத்துல பார்வதி தேவிக்கு தொண்டு செஞ்ச அனிந்திதி பூலோகத்துல ஞாயிறுங்கிற தளத்துல சங்கிலியாருங்கிற பெயர்ல பிறந்து சிவபணி செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க கதை 63 நாயன்மார்கள்ல வரும். இந்த ஸ்டோரி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல 63 நாயன்மார்களை செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். சிவதல யாத்திரை சென்ற சுந்தரர் இந்த தலத்துக்கு வந்தப்ப சங்கிலியார 2வது மனைவியா மணந்து கொள்ள ஆசைப்பட்டாரு. இவருக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சனால சங்கிலி நாச்சியார் இறைவன் சாட்சியா வச்சுதான் திருமணம் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால மகிழ மரத்தை சாட்சியா வச்சு சத்தியம் செஞ்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு முதல் மனைவிய பார்க்க போனனால, சத்தியத்தை மீறி சுந்தரர் நடந்துகிட்டனால சுந்தரரோட கண் பார்வைய சிவபெருமான் பறிச்சுக்கிட்டாரு. தன்னோட தவறை எண்ணி சுந்தரர் காஞ்சிபுரம் தலத்துக்கு வந்து ஏகாம்பரேஸ்வரரை வணங்கி ஆழம்தான் உகந்து அமுது செய்தானேன்னு தொடங்கும் பதிகத்தை பாடினாரு. அதுக்கு பயனா ஒரு கண்ணுக்கு மட்டும் பார்வை வந்தது. அதனாலதான் இடைக்கண் பார்வை பெற்ற தலம்னு அழைப்பாங்க. இன்னொரு கண் பார்வைய திருவாரூர்ல பெற்றாரு. சுந்தரர் காஞ்சியில பாடிய பதிகம் முழுசையும் பாடி வேண்டிக்கிட்டா அறியாம செஞ்ச தவறுக்கு மன்னிப்பும் கிடைக்கும், கண் தொடர்பான நோய்களும் நீங்குங்கிறது நம்பிக்கையா இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கோவில்களை விடவே ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோயில் நம்மளோட தமிழகத்துல இருக்கு. இந்த கோவிலோட தலவிருச்சம் மட்டுமே 3000 வருஷம் பழமையானது. அப்போ அந்த கோவில் எத்தனை வருஷம் பழமையானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கோவில் கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு மேல பழமையானதா இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த கோவிலோட பேர் என்னன்னா உத்தரகோச மங்கை. இந்த மாதிரி நம்ம பழமை வாய்ந்த சிவன் கோவில் எல்லாத்துலயுமே நிறைய மர்மமான விஷயங்கள் நிறைஞ்சுதான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.